டியர் லேர்னர்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம ஃபீச்சர் பேஸ் எக்ஸப்ஷன் அதை தான் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, தென் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த எக்ஸப்ஷன் வந்து அக்கர் ஆகும் அப்படின்றத டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ உங்கள் ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் குக்கும்பர் பிடிடி ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து ப்ராசஸ் பிரகாரம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் டிசைனில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அதாவது நிறைய ஃபீச்சர் ஃபைல் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஃபீச்சர் ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பர்பஸை வந்து டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஃபீச்சர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் சினாரியோஸ் வந்து எழுதுவோம். அதுக்கு நம்ம சினாரியோஸ் அப்படின்ற அந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ரைட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ இந்த சினாரியோ கீவேர்டாக இருக்கட்டும், இல்லை இந்த சினாரியோ அவுட்லைன் கீவேர்டாக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபீச்சர் கீவேர்டாக இருக்கட்டும், இதோட சின்டெக்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து பாருங்கள். ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்ற கீவேர்டுக்கு அப்புறம் எந்த ஒரு ஸ்பேஸுமே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதை வந்து ரன் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேம் ஒர்க்னால இந்த ஃபீச்சர் ஃபைலை வந்து ரீட் வந்து பண்ண முடியாது. அப்போ அதை ரீட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் தான் நம்மளுக்கு இந்த ஃபீச்சர் பேர்ஸ் எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் அந்த ஃபீச்சர் ஃபைலில் இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை அப்படின்னா நம்மளுக்கு ஃபீச்சர் பேர்ஸ் எக்ஸப்ஷன் வந்து த்ரோ ஆகும். அப்போது எந்தெந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு த்ரோ ஆகும்? ரொம்ப சிம்பிள். நம்மளோட கெர்கின் சின்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் பார்ஸ் எக்ஸப்ஷன் வந்து அக்கர் ஆகும். அப்போ இந்த எக்ஸப்ஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஃபீச்சர் ஃபைலை வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபீச்சர் கீவேர்டுக்கு அப்புறமா எந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, சினாரியோ கீவேர்டுக்கு அப்புறமும் எந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சினாரியோ கீவேர்டுக்கு அப்புறம் நான் ஒரு ஸ்பேஸை ஆட் பண்ணிவிட்டு நான் சும்மா வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து நான் வந்து ரன் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இமிடியேட்டாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஃபீச்சர் பேர்ஸ் எக்ஸப்ஷன் வந்து எனக்கு வந்து த்ரோ ஆகும். ஓகேவா? ஸோ அந்த லைன் நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த அமேசான் டாட் ஃபீச்சர் ஃபைலில் தான் எது இஷ்யூ இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அங்கே என்ன சொல்லுது? ஸோ அந்த லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலன் வந்து இல்லை அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுது. ஸோ எந்த சினாரியோ அப்படின்றத அதே வந்து ஹைலைட் பண்ணுது சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி. அப்போது இந்த இடத்துல இருக்க அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஃபீச்சர்லையும் நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேம் எக்ஸப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். அப்போ மூவிங் ஃபார்வர்டு உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர் பேஸ் எக்ஸப்ஷன் வந்து அக்கர் ஆச்சு அப்படின்னா ஸோ எரரை வந்து தெளிவாக ரீட் பண்ணி ஸோ எந்த இடத்துல சின்டெக்ஸ் மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கெர்கின் கீவேர்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாலே இந்த ஃபீச்சர் பேஸ் எக்ஸப்ஷனை வந்து நம்ம அவாய்ட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நம்ம ஃபீச்சர் பேஸ் எக்ஸப்ஷன் வருதுன்னு. ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் ஆல்வேஸ் அண்ட் கீப் லேர்னிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் இட்ஸ் LMTI.